சாபுத்திரியே போடல. வர நம்ம சாபுத்திரிங்கிறத மறந்தோம். நம்ம என்ன சேனல்கிறே மறந்தோம். ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாபுத்ரி. நாங்கள் ரொம்ப நாளாக வந்து வீடியோஸ் எதுவுமே போடல. அதனால் சில பேர் எங்களோட தீவிரமான ஃபேன்ஸ், மனோஜோட தீவிரமான ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோவமாக இருப்பீங்க. அது ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மனோஜுக்கு வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது வந்து இப்போ தான் அவன் ரெக்கவர் ஆகி வந்திருக்கான். அதனால தான் வந்து நாங்கள் ஷோர்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டியதாக போச்சு. ஸோ அதனால் திருப்பி நாங்கள் இன்றைக்கி வந்துவிட்டோம். இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ அதை கவலைப்படவே வேணாம். இனிமேல் அவனுக்கு அடிபட்டாலும் சரி, மேலே போய் சேர்ந்தாலும் சரி, கண்டிப்பாக வீடியோஸ் போடுவோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். அண்ட் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரமேஷ் தான் ஃபஸ்ட்டு போக போகிறோம். சோளக்கருது சேலஞ்ச். இந்த சோளக்கருது சேலஞ்சில் ஆளுக்கு 3 சோளக்கருது, மொத்தம் 9 சோளக்கருது இருக்குது. யார் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட ரெகுலர் சேலஞ்ச். அதே தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3. இதெல்லாம் வேகமாக எடுத்துட்டாங்க. டைம் ஓடுதா? இன்னும் ரொம்ப கடுமாயிடுவா. நீ தோற கழுது இல்லை, தோற கண்ணு. திங்க்ஸோலாம் நீ ஐ திங்க்லாம் நிறைய பண்ணாத, அதான் உண்மை. மெண்டல் முதல்ல முடிச்சிட மாட்டேங்க. வைத்தியம் முடிச்சிருச்சு. முதல்ல நக்குனு தாவறீங்க. I don't know செத்துட்டே. முடிஞ்சு நல்லா சாப்பிடல. அதெல்லாம் யார் சாப்பிடுவா? மாமனார் சாப்பிடுங்க. அதுவா அது இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சுது. அது ஒன்று அதை பாரு எடுத்துக்காட்டா. அதை எடுத்துக்காட்டா இருக்குது. எழுதிங்க. இதில் யார் தோப்பான்னு நினைக்கிறீங்க? நான் தான்.
வேற லிங்க்ல சாப்பிட்ற பேர் மென்ஷன் பண்ணுங்க. ஆமாம். நீங்கள் எங்கள் சேனல் புதுசு அப்படின்னா நேம் சொல்கிறேன், மனோஜ், சந்தோஷ் அண்ட் ரமேஷ். என்ன சொல்ல வந்தாங்க? வாய் ஃபுல்லாக ஒரு பேசுங்க. பேர் കള്ളത്തിന്റെ ജീർണമാർ വായിച്ചാൽ കരുതി அடிக்கிற அந்த மாதிரி வீட்டமாக கழிக்கலாம். ரமேஷ் பொறுமையாக சாப்பிட்லான்னா நாங்கள் ஏதாவது இட்லி கையாடலாம் புதுசா. கடைசி வரைக்கும் டஃப் கொடுப்பா அவனை பயமுறுத்தே உனக்கு கருத்து வைப்பேன். எல்லாரும் சொல்றீங்க மணல் பயம், மணல் பயம், மணல் பயம். 아이신데? தயவு செய்து யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. 3 சோளக்கரு தண்ணி இல்லாமல் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. பச்சைக்கருது இது வந்து வேக வச்சதெல்லாம் கிடையாது. என்னங்க கண்ணு பிதுங்குது. நான் அடிக்கிறான்டா. ஏன்னு எல்லாம் தெரியுது. நடிக்கலாம், இங்கே முடியாமல் நடிக்கலாம். நம்ம கருதை எடுத்துட்டு நீ திங்க முடியாது கதை விடுவேன். நாங்கள் வந்து இருக்கான். டேய் சீக்கிரம் முடிச்சுக்கோண்டா. கால் ரெடிங்க. நான் எப்படா முடிப்போ எப்படா குட் பண்ணலாம் பண்ணிருக்கீங்களா? அதுக்காகத்தான் மெதுவாக சொல்லுவேன்.
ஆமாம்மா இதுக்கு மேலே எங்கடா சொல்கிறது நான் போகிறேன்ல விலைக்கு அந்த கேம் முதல்ல ஸ்பிட் பண்ணிக்கிறானாமா நல்லா கேட்டுக்கேன் அதுதான் வா மொழி முதல்ல ஸ்பிட் பண்ணிட்டான் சரி இவ்வளோதான் இருக்கு வெயிட் பண்ணிட்டுடா இவனுக்காகவே திங்க வேண்டியதாக இருக்குங்க மிரட்டணுமா இல்லையா அதான் நோமர் எடிட்டிங்டா ஜம்முன்னு போயிடும் என்னங்கடா கட் பண்ணோம்னா முடியாது போதும் சரி ஓகேம்மா அவன் திங்க முடியல நடிக்கிறதுல பெரிய நான் நடிக்கிறேன் எதுனா அப்பாடா அவனை எப்படி விரட்டிட்டே போய் மூணு சாப்பிட வச்சுட்டேன் முழுங்க தெரியா முழுங்க கேமோட கண்டிப்பாக ஆச்சு இந்த 3 சோளத்தை சாப்பிட்றது ரமேஷ்க்கு 39 நிமிஷம் இருக்கு ஏப்பா மெதுவாக சாப்பிட்றேன் ஸ்பீடா சாப்பிட மாட்டியா பாருங்க 39 நிமிஷம் தான் சாப்பிடுவானா அதையும் நான் சாப்பிட முடியலடா நீ சாப்பிட முடியலன்னு சொல்லு இவன் சாப்பிட முடியல சாப்பிடுற முன்னால வேணா ஏன் சாப்பிட முடியல உன்னாலதான் நீ லேட் ஆச்சு சாப்பிட முடியல அப்படி இருந்தாலும் சாப்பிடல கடைசி வரைக்கும் சாப்பிட வச்சா ஓகே இன்னைக்கு ரமேஷ் ஜெயிச்சான் ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் அதாவது இந்த சேனலோட ஸ்டார் அவங்க நிறைய ஃபேன்ஸ் வச்சிருக்க பெரிய ஒரு ஸ்டார் அதான் சாபு 3ல 3 படுகொரி போட்டுக்கோம் ஆமா இன்னைக்கு போட்டாங்க நானும் நீ சாப்பிட முடியல நம்ம அதனால அடுத்த வீடியோ பனிஷ்மெண்ட் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க உங்களால எவ்வளவு சோளக்கரு சாப்பிட முடியும் அதாவது 3 ஆடா இருந்ததுன்னா எவ்வளவு நிமிஷத்துல சாப்பிட முடியுங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே போகும்போது ஷேர் பண்ணிருங்க அது பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிருங்க பை